அப்படிங்கிற இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. படத்துக்கெல்லாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. படம்லாம் செம்மையாக இருக்குது. மியூசிக்கும் சூப்பராக இருக்குது. விஜயகாந்த் காமிச்சது எப்படி உங்களுக்கு? பயங்கரமாக இருக்குது. இன்னொரு வாட்டி போய் மாடி பார்க்கல பண்ணுறது. படத்தில் கூஸ் பம்ஸ் ஆன சீன் தான் எதுங்க? ஏன்னு காட்டும் நல்லா செம்மையாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அவரோட பாட்டு யூஸ் பண்ணியிருக்காரு மகனுக்கு, அது எப்படி உங்களுக்கு தோணுது? அது இன்னும் இன்னும் வேறு படத்தில் கூட இந்த மாதிரி பாட்டு வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா அவரோட படம் வந்து இன்னும் அவர் முகம் இன்னும் மாறாமலே இருக்குது நமக்கு. அதனால் இன்னும் மீண்டும் மீண்டும் வரணும், அந்த மாதிரி படம் வரணும், அவர் முகம் வரணும். அவர் இன்னும் ஒரு சீனுக்காக இன்னொரு சீனு சேர்த்து ஓடணும். அதான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதுதான் இவரோட முதல் படம், எப்படி உங்களுக்கு பார்க்கும்போது? சூப்பராக இருக்குங்க. ஃபேமிலியோடு வரலாம், நம்ம நல்லா நிம்மதியாக வந்து பாட்டு போகலாம். கதை அப்படியே செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் மாறுது, அது எப்படி உங்களுக்கு தோணுது? மாறினாலும் இன்னும் சூப்பராக வரணும், இதோட இன்னும் சூப்பராக வரணும். மாறினாலுமே இதே மாதிரி இன்னும் சூப்பராக நல்லா சென்டிமெண்ட்டாக வரணும். கஸ்தூராஜா எப்படி பண்ணியிருக்காரு? தனுஷ்கோட அப்பா நல்லா இருக்குது. அவரை பற்றி ஒன்றும் சுத்தம் நல்லா இருக்குது. ஒன்றும் காமெடி எப்படி இருக்குது படத்தில்? காமெடி நல்லா இருக்குது. கேப்டன் வந்த சீன் அருமையான சீன். படம் நடக்குது அருமையாக. படத்தில் என்ன கருத்து சொல்ல வராங்க? கருத்து நடந்துட்டு அனிமல்ஸை காப்பாற்றணும், அனிமல்ஸுடைய நம்பிக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. படம் தப்பு அருமையாக இருக்குது. படம் நல்லா இயற்கையாக எடுத்திருக்காங்களா? படம் இயற்கையாக இருக்குது, நேச்சுரலாக இருக்குது, நல்லா இருக்குது. அருமையாக படம் செட்டு போட்டு எடுத்த மாதிரியே பெருசாக தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து நேச்சுரலாகவே இருக்குது. ஏன்னா செட்டுங்கிறது இந்த படத்தில் இருக்க மாதிரி தெரியல எனக்கு. நம்ம செட்டு போட்டு தான் எடுத்திருக்காங்க, செட்டு மாதிரி தெரியல. எல்லாமே நேச்சுரலாக இருக்க மாதிரி இருக்குது. அந்தந்த ஏரியா பூராமல் கவர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து இயற்கையாகவே இருக்குது. எல்லாமே இயற்கையாக இருக்குது. நடிப்பு வந்து சரி, அந்த காட்சிகளும் சரி. பாடல்கள் எப்படி இருக்குன்னா? பாடல்களோட இசை ஞானி இளையராஜுடைய அந்த இசை மூலிமா இன்னும் கொஞ்சம் டாப் லெவலில் இருக்குது. கேப்டன் இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ சேம் அதே மாதிரி இருக்குது அவரோட மகனுக்கு. விஜயகாந்த் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது? இல்லை, கேப்டன் லெவலுக்கு இதுக்கு மேலே யாரும் வரப்போகிறது கிடையாது. ஆனால் இருந்தாலும் கூட அவரோட மகன் முயற்சி பண்ணுறார். இல்லை, அவரை வந்து காமிச்சிருந்தாங்களே ஒரு 30 செகண்ட், அது வந்து நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் தோணுது. வராருங்கிறதுக்காக, அந்த ஒரு சீன் வராருங்கிறதுக்காகவே மக்கள் கூட்டம் இப்போ வந்திருக்காங்க. இனிமேல் வருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த ஒரு சீன் வந்தாலும் கேப்டன் தான். மேலே நம்ம நம்பிக்கை வைக்கிறதுக்கும் அதே நம்பிக்கையை அவங்க இருக்கு. குடும்பத்தோட படம் பார்க்கலாம். பாடல்கள்லாம் எப்படிங்க இருக்கும்? பாடு இளையராஜா சாங்லாம் சூப்பரான பாட்டு. அந்த பாட்டு எனக்கு மறக்க முடியாது. அந்த பாட்டு சூப்பராக. படத்தில் ஏதோ போர் அடிக்குதா? இல்லை இல்லை, போர் அடிக்கலாம், நல்லா இருக்கும். படம் எப்படிங்க? படம் நல்லா இருக்கு. ரெண்டு படத்துக்கு பரவாயில்ல. இந்த படத்தில் ஆக்டிங்கு, ஃபைட் சீனு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா நல்லா தான் ரீச் ஆகலாம். பாட்டு எல்லாரும் கூட ஒரு டைம் பார்க்கலாம். அவர் எப்படி பண்ணியிருக்காரு சண்முக பாண்டியன்? படத்தில் ஏதோ லேக் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் ப்ரோ ஒரு மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் விஜயகாந்த் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நல்லா தான் சொல்கிறது இல்லை, நல்லா தான் இருக்குது. இளையராஜாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்குது? ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்ல ப்ரோ. அந்தளவுக்கு எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை. பேக்ரவுண்ட் பாடல்கள் எப்படி இருக்குது? பாடலில் பரவாயில்ல, லிரிக்லாம் பரவாயில்ல, ஏற்ற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. வில்லனோட கேரக்டர் உங்களுக்கு வந்து ஓகே, நல்லா இம்பேக்ட் கொடுத்துருக்கா உங்களுக்கு? கிளைமேக்ஸில் சூப்பராக இருந்தது. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ப்ரோ அடிச்ச மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. இல்லை, ஏன்னா கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் சோப்பே இருக்குது. லாஸ்ட்டு இது மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் மற்றதெல்லாம் நல்லா இருக்குது. படம்லாம் சூப்பராக இருக்குது. படம் வந்து செட்டு போட்டு எடுத்திருக்காங்க, ஆனால் அது தெரிவிக்காத மாதிரியே வந்து படம் முழுக்காவே இருக்குது. அது எப்படி உங்களுக்கு தோணுது? இல்லை, எப்படின்னா அவருடைய இதுக்கு இந்த இது பார்த்த அளவுக்கு நல்லா இருக்குது. இளையராஜா எப்படி பண்ணியிருக்காரு? மியூசிக்கு அந்த இதெல்லாம் வர்றதுக்கு அப்புறம் வர இதெல்லாம் சூப்பராக இருக்குது. அதெல்லாம் இந்த குறை. படத்தோட கதை கொஞ்சம் அப்படியே செகண்ட் ஹாஃபில் மாறும், அது எப்படி உங்களுக்கு தோணுது? ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இதாக இருக்குது. செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் வேறு லெவலாக இருக்குது. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் இதாக போயிட்டு இருக்குது. சென்டிமெண்ட் ரொம்ப அதிகமாக கொண்டு போயிட்டாங்களா இல்லை எப்படி உங்களுக்கு தோணுது? சென்டிமெண்ட் எல்லாம் அதிகமாக இல்லை, கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அது பற்றி பிரச்சனை இல்லை. சென்டிமெண்ட் எல்லாம் அது அதிகமாக இல்லை. கொஞ்சம் அந்த எப்படின்னா அந்த யானைக்காக தான் கொஞ்சம் இதாக இருக்குது. உங்களுக்கு எப்படிங்கண்ணா இருக்கு? குடும்பத்தோடு பார்க்கலாங்களா படம்? பார்க்கலாம், படம் நடக்குது. ஜெயகாந்தி வேண்டி பார்க்கலாம் படம். சேருமையா உத்தமரு ரொம்ப வசந்தவரு. சூப்பரான கேரக்டர். பாடல்கள் எப்படின்னு இருக்கு? முதல்ல அவர் தானே ஃபர்ஸ்ட் படம் தான் அவர் நடிச்சிருக்காரு. சூப்பராக. அவர் அந்த யானையை பார்த்துக்கிறது எப்படி உங்களுக்கு தோணுது? வாயில்லாத ஜீவனுக்கு அவங்க அப்பா சொன்ன தத்துவம். ஆனால் அவங்க அப்பா சொல்லுவார்ல, வாயில்லாத ஒரு டாக்டர் சொல்லுவார்ல,
அதான் உண்மைங்க. மனிதர்களை நம்புறதுக்கு நீ வாயிலாக நம்புறது. படம் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படியே லைட்டாக கதை வேறு மாதிரி போகும், அது எப்படி உங்களுக்கு தோணுது? எல்லாத்துக்கும் சந்தேகமாக உள்ளாட்சி சேர்த்து முறையில் ஒரிசா எப்படி போச்சுன்னு தான் யானை கதை. ஒரிசா எப்படி யானை போச்சுங்கிறது தான் கிடையாது. போர் அடிக்குது நடுவில். ஏதோ நார்மலாக போயிட்டு இளையராஜா எப்படி மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு? மியூசிக் தாங்க, பாட்டெல்லாம் கேட்குறது நல்லா. படம் எப்படி சார்? படம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சார். நான் டைம் பார்க்கணும் போல இருக்கு. சண்முக பாண்டியன் எப்படி பண்ணியிருக்காரு? ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு.